விஜய் அவர்கள் கரூரில் வச்ச ஒரு மிகப்பெரிய விமர்சனம் பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க திமுக பாட்டாவே பாடினார். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் வருது சமூக வலைதளங்களில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு இன்னும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அது மாற்ற முடியாது. 10, 15 ஆகும், 20 ஆகும், யார் வந்தாலும் அது மாற்ற கூட தான் செய்யுங்க. கூட தான் செய்யும். 717 டாஸ்மாக் கடைகளை ஒழிப்பதே வரவேற்கலாம். ஆனால் ஒழித்தால் மட்டுமே மதுவை ஒழித்தர முடியுமா? முடியாது. ஆக்சஸ் ஒழிக்கணும், ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். விஜய் விசஸ் உதயநிதி அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற களம் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்போ பிரச்சாரத்திலே வந்து ஸ்கோர் பண்ணவர், பிரச்சாரத்திலே ஜனரஞ்சகமாக பேசக்கூடிய, மக்களை வந்து கவரக்கூடியவர்கள் ஜாலியாக பேசக்கூடிய கெப்பாசிட்டி வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்குது. விஜய் இன்னும் வந்து ஆக்ரோஷமாக ஆத்திரமாக அவர் சினிமா டைலாக் மாதிரி அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் நார்மல் சூழலுக்கு கூடிய சீக்கிரம் வர வேண்டிய சூழல் ஏற்படும். ஒரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் கிட்டத்தட்ட உறுதியாச்சு தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுறது. விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல. இதனால தாவேக்காக்கு ஆதரவு அளித்த திமுக கூட்டணி கட்சிகளோட நிலைமை என்னவாகும்? ஒருவேளை அதிமுக உள்ளே வந்தாங்கன்னா தெருவு தான் திமுக கூட்டணி கட்சிகள் தேவையில்லாமல் போகுது. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. 50 வருட அனுபவம் இருந்த ஸ்டாலின் அவர்கள் மீதே வைக்கப்பட்ட விமர்சனம், அதிகாரிகள் கையில் தான் ஆட்சி இருக்கு, ஸ்டாலின் அவர்கள் கையில் ஆட்சி இல்லை அப்படிங்கிற விமர்சனம் வந்தது. விஜய் அவர்கள் அதெல்லாம் எப்படி ஹேண்டில்? அதை ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அனுபவம் கிடையாது. அது வந்து அதிகாரிகள் வந்து நம்ம நம்புற மாதிரியே எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நம்மளை ஒரு சிக்கலில் மாட்டி விட்டு போயிடுவாங்க. அதுக்கு வந்து அந்த அனுபவம் இருந்தால் தான் அதிலேருந்து வெளியே வர முடியும், அது கேள்வி கேட்க முடியும். கரெக்டாக கேள்வி கேட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த அனுபவம் வேணும், ஹெல்ப் பண்ணும். அது அவருக்கு எப்படி வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. அது வந்து அது போக தான் அவர் கற்றுக்குவார். அப்போ அதுக்குள்ளே வந்து அவர் ஏகப்பட்ட பாடங்கள் படிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். உங்களுக்கு நல்லா பேசுகிற மாதிரியே பேசுவாங்க, ஆனால் உங்களை கொண்டு ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுருவோம். கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லைன்னா ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுரும். இந்த ஆட்சி வந்தாலும் அதிகாரத்தில் அவங்க தான் இருக்க போகிறாங்க. ஆமாம், பழி வந்தால் இவங்க தான் ஏற்கணும், விஜய் தான் ஏற்கணும். அதிகாரிகள் அதே மாதிரி இன்னொருத்தன் ஜெயிச்சான்னா அவங்க பின்னால் போய் பூங்கத்தை கொடுத்து, இப்போ எப்படி விஜய்க்கு பூங்கத்தை கொடுத்தாங்களோ அதே மாதிரி அங்கே போய் பூங்கத்தை கொடுத்து, ஐயா நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே பதவி வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதிகாரிகளை மட்டும் நம்பி ஆட்சி நடத்தினால் அந்த ஆட்சி காட்டாட்சியாக தான் இருக்கும். தனது அறிவையும் பயன்படுத்தணும், காமன் சென்ஸையும் பயன்படுத்தணும், தொலைநோக்கு பார்வையும் பயன்படுத்தணும், சரியான கேள்வி கேட்க தெரியணும். இத்தனையும் பண்ணால் தான் அதை வந்து அவங்கள நம்ம லகானுக்குள்ளே கொண்டு வரணும். ஏடிஎம்கே 2 ஸ்பிளிட்டாக இருக்குல்ல, பின்னணியில் பிஜேபி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சிவி சண்முகம் சொன்னது, நாங்கள் பிஜேபி கூட்டணியில் என்டிஏ கூட்டணிலேருந்து வெளியில் வந்து நாங்கள் தாவேக்கால இணைகிறோம்னு சொல்கிறாரு இல்லையா? ஆனாலுமே வந்து பிஜேபி தான் பின்னாலேருந்து இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உங்களோட ஒப்பீனியன் சார்? சரி, பிஜேபிக்கு இங்கே வந்து ப்ரெசன்ஸ் இல்லை, ஒரே ஒரு எம்எல்ஏ தான். ஆமாம், பிஜேபி கூட்டணியில் நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அது தேவையில்லாமல் வந்து ஒரு கெட்ட பெயரை உருவாக்கும். இப்போ விஜய்க்கு வந்து பிஜேபியினுடைய முத்திரை குத்திவிடக்கூடாது, வேப்பனாக முத்திரை குத்திவிடக்கூடாது என்று விஜய் பார்க்கிறார். எனவே நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இல்லைன்னு சொன்னால் தான் அதிமுக வந்து தனி கட்சியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி சாக்கு சொல்லி தப்பிக்க முடியும் விஜயால். அதனால் வந்து அவர்கள் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இல்லைன்னு. இன்னமும் அதிமுகவினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். இவர்களது ஸ்பிளிண்டர் குரூப். இது ஸ்பிளிண்டர் குரூப்பு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனை அவாய்ட் பண்ணணும்னா 2/3 வேணும், ஆஸ் பர் த 91st அமெண்ட்மெண்ட்டு. அப்போ 2/3 வந்து பண்ணணும்னா 32 பேர் வேணும். 30 பேர் தான் இருக்காங்க. 30 பேர் தான் இருக்காங்க. அப்போ 32 பேர் வந்தால் தான் இந்த குரூப் வந்து நீங்கள் வந்து எய்தர் யூ கேன் மெர்ஜ் வித் டிவிக்கே செப்பரேட் செப்பரேட் குரூப். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் இவர்களை வந்து தன் கட்சியில் சேர்த்து கொள்வது நல்லது. அப்போ தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். 32 பேரை வந்து 32 பேராக வாங்க, ஒத்துமொத்த பிளாக்கை வந்து மாதம் தாவேக்கால இணைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொன்னால் விஜய் கண்ட்ரோலில் இருக்கும். இல்லை அப்படின்னா இவர்கள் கூட்டணி, இவர்களுக்கு 6 அமைச்சர் 8 அமைச்சர் என்று சொன்னால் அது வந்து அவர் கண்ட்ரோலில் இருக்காது. அது வந்து நித்தியகண்ட பூர்ணாயுசு மாதிரி தான் போய் முடியும். அது வந்து அதை முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து விஜய்க்கு தான் இருக்குது. எஸ்பி வேலுமணி அவர்கள் எப்படி பாஜக தலைமைக்கு அமித்ஷா அவர்களுக்கு மோடியில் நெருக்கமாக இருக்காரு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்பிளிட்டில் அவங்க பாஜக தலைமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அது இல்லாமல் எப்படிங்க நடக்கும்? அது நீங்கள் வந்து நான் தான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன், அமித்ஷாவினுடைய கை இல்லாமல் தாவேகா 108 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 20 நான் வந்து 8% வாக்கு வாங்குவாங்கன்னு நினச்சேன். சீமானை வந்து காம்படிட் பண்ணி முந்திருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதை தாண்டி 20% வாக்கு இருக்குன்னு சொல்லி துக்ளக் இதையெல்லாம் சர்வே பண்ணி சொன்னார்.
ஒருவேளை அவரே வந்து இன்றைக்கி நம்ப முடியாத அளவுக்கு இந்த ரிசல்ட் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ துக்ளக் எதையா பண்ணது பொய்யா? ஒரு சில தொகுதிகளில் நகர தொகுதிகளில் 30% வரலான்னு சொன்னார். ஆனால் 35% அக்ராஸ் 108 கான்ஸ்டியூன்சியில் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இவிஎம் ஹேச்சிங் தான். இந்த பெரிய கருப்பன் திருப்பத்தூர் தொகுதியில் ஜெயித்ததே, ஒரு தொகுதியில் ஒரு ஓட்டர் வித்தியாசத்தில் ஜெயித்ததை 100% வாக்கு என்ன விவிபேட்டை என்னன்னு கேட்காம இவிஎம்ஐ என்னங்கன்னு சொல்லி ப்ரேயர்லாம் வச்சுருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து அரசியல் ஞானசூன்யமாக இருக்காருன்னு பாருங்க. நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவிஎம்மை விவிபேட்டை ஸ்லிப்பை எண்ணுங்க, இவிஎம்ஐ எண்ணுங்க, ரெண்டையும் எண்ணுங்கன்னு கேட்டிருக்கோம். நல்ல வாய்ப்பை வீணடிச்சிட்டாங்க. நம்ம நல்ல வாய்ப்பை வீணடிச்சு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவிஎம் போட்டு என்ன அதே ஒரு ஓட்டெலாம் ஜெயிப்பீங்க, அதே நம்பர் தான் வரும். அதே ஒரு ஓட்டில் திரும்பி தாவேக்கா ஜெயிப்பார். ஆனால் விவிபேட்டை என்ன தானே தெரியும். அது வந்து விவிபேட்டை ஒவ்வொரு பூத்தையும் எண்ணணும். ஒவ்வொரு பூத்து ஒவ்வொரு இவிஎம் மெஷினையும் அந்த தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இவிஎம் மெஷினையும் 100% விவிபேட் ஸ்லிப்பையும் இவிஎம்மையும் எண்ணி கவுண்ட் பண்ணி காமிச்சிடணும். ஒரு ஓட்டில் தானே ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஓட்டு முக்கியம்ல. அப்போ இவிஎம்மையும் விவிபேட்டை ஸ்லிப்பையும் என்ன சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடணுமா இல்லையா? ஏன் திமுகவுடைய வழக்கறிஞர்கள் வெறும் இவிஎம்ஐ மட்டும் என்ன போதும்னு வழக்கறிஞர்கள் கேஸ் போட்டாங்க? அப்போ நம்ம இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்மளாம் முட்டாள. எப்படிங்க திரு மு.க. ஸ்டாலின் வந்து எல்லா சுற்றுலையும் தோப்பார்? குளத்தூர் தொகுதியில் இவ்வளவு பண்ணிட்டு எப்படிங்க தோப்பார் அவர்? குறிவார்த்து 13 அமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி, மு.க. ஸ்டாலின், பினராயி விஜயன் 3 பேர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அமித்ஷாவுடைய வேலை இல்லாமல் யாருடைய வேலை? இதில் பெனிஃபிட் அடைஞ்சது, தெரியாமல் பெனிஃபிட் அடைஞ்சது விஜய். அவ்வளோதான். விஜய் இதுக்கு உடந்தே நான் சொல்லலை. ஆனால் அதை பெனிஃபிட் அடைஞ்சது விஜய். நீங்கள் வந்து இதை கூட இந்த வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு கூட ஒழுங்காக கேட்க தெரியாமல் கேட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? இவிஎம் அவுட்புட்டை அதே ரிசல்ட் வரும், ஒரு ஓட்டில் ஜெயிச்சேன்னு சொல்லும். வேறு என்ன சொல்ல போகுது? இது ஃபர்டைல் எக்ஸசைஸ். இந்த மாதிரி பண்ணுறது என்ன கேட்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ நாள் சொல்கிறோமே, உங்களுக்கு அந்த குறைந்தபட்ச அறிவு கூட கிடையாதா உங்களுக்கு? அப்போ அதை கூட கேட்க தெரியாதா திமுகவுக்கு? என்னங்க இது? எத்தனை வட்டம் சொல்கிறது? திமுக லீகல் விங் இருக்கா இல்லையா? இது கூட தெரியாதா உங்களுக்கு? ஏன் விவிபேட்டை என்னங்கன்னு கேட்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் என்றானோ என்ன மாட்டானோ அது அவன் பாடு. கேட்கவே இல்லை நான் எப்படி எண்ணுவான்? அவன் என்ன கூடாதுன்றது அவனுடைய திட்டம், என்ன மாட்டான் அப்படின்றது அவனுடைய திட்டம். ஆனால் அட்லீஸ்ட் ப்ரேயராவது வைக்கணுமா இல்லையா? அது கூட வைக்கலைன்னா அப்புறம் எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் வந்து அமித்ஷா வந்து இப்போ என்னென்னா, எடப்பாடி வந்து அமித்ஷாவுடைய கொள்கைக்கு ஒத்து வரல, மோடியினுடைய வேண்டுகோளுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லி தான் எலெக்ஷனுக்கு முன்னால் 10 வட்டம் வந்தால் மோடி வரலை, 15 வட்டம் வந்த அமித்ஷா வரலை, 30 வட்டம் வந்த பியூஷ் கோயல் வரலை. எலெக்ஷன் நடக்கிறப்ப வந்தாங்களா? வரல. அவ்வளோ மேற்கு வங்கத்தில் தான் கைகள் விட்டு போயிட்டாங்க. அப்போ யாரை பண்ணாங்க? நீ இப்போ உன்னை வச்சு ஒன்றும் கதையை நடக்காது, நீ தோற்று போக போகிற, எப்படியும் நாங்கள் வந்து விஜய் ஜெயிக்க வைக்க போகிறோம், அது நாங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, இவிஎம்லேயே செட் பண்ணி ஜெயிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஜெயிக்க வச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சா? எத்தனை அமைச்சர்களை காலி பண்ணணும்னு நினச்சாங்களோ அத்தனை அமைச்சர்களை காலி பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே அமைச்சர்கள் யாரெல்லாம் காலி பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி ஜெயிச்சு வந்த அத்தனை பேருமே பிஜேபிக்கு அடிமைகள். அப்போ பிஜேபி அடிமைகளில் எடப்பாடி தலைமையில் ஒரு அடிமை குரூப்பு, வேலுமணி தலைமையில் இன்னொரு அடிமை குரூப்பு, அவ்வளோதான். வேற என்ன இருக்குது? லீமா ரோஸ் தலைமையில் தான் 30 எம்எல்ஏக்கள். அவங்க கொடுத்த பணம் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும், இன்னொரு பக்கம் தாவேக்காவில் ஆதவ அர்ஜுனா விஜய் அவர்கள் பவர் சென்டர் நான் தான் சொன்னாலுமே அவர் ஒரு பவர் சென்டராக தான் இருக்கார் இல்லையா? ஒரு பக்கம் மருமகன், இன்னொரு பக்கம் வந்து மாமியார், 2 பேரும் ஒரே கூட்டணியில் இணையும் போது விஜய் அவர்கள் அதை எப்படி சமாளிக்க போகிறான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே பதவியேற்பு விழாக்கே மார்ட்டின் அவர்கள் வந்து சர்ச்சையானது. ஆமாம், மார்ட்டின் தான் என்டையர் பேக்கிங்கில் இருக்கார். மார்ட்டினுடைய பணம் தான் இன்றைக்கி ஆட்சியை மாற்றி அமைத்திருக்கிறது. மார்ட்டின் வந்து உங்களுக்கு வந்து லாட்ரி சீட் இருக்குல்ல, லாட்ரி சீட்டில் வந்து லாட்ரி சீட்டு எல்லாம் விற்கிறாங்க. விற்கிற லாட்ரி சீட்டில், விற்காத லாட்ரி சீட்டில் தான் பணம் விழுகும். அதுக்கு முன்னால் வந்து அஸ்வின் ஒருத்தர் இருந்தார், லாட்ரி சீட்டு மன்னன். அவர் வந்து என்னென்னா, லாட்ரி சீட்டு விற்கலைன்னா அதை வாங்க மாட்டார், மொத்தமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு மொத்தமாக விற்றுருவார். அவர் லாட்ரி சீட்டை மொத்தமாக விற்றுருவார். அப்போ அவங்க பணத்தை வாங்கிடணும். விற்காத லாட்ரி சீட்டுக்கும் லாட்ரி சீட்டை இவங்க திரும்பி ரிட்டர்ன் எடுக்க மாட்டார். ஆனால் மார்ட்டின் உள்ளே புகுந்த உடனே, லாட்ரி பிஸ்னஸ் உள்ளே புகுந்த உடனே விற்காத லாட்ரி சீட்டெல்லாம் திரும்பி எடுத்துக்குவார். ஓகே, அதில் தான் வின்னிங் இது இருக்கும். விற்காத லாட்ரி சீட்டு தான் நம்பரில் விழுக வைப்பாங்க. விழுக வைக்கும் போது என்ன ஆகும்? அப்போ மாதத்துக்கு 1500 கோடிங்க.
ஒரு நாளைக்கு 1500 கோடி, மாதம் இல்லை, ஒரு நாளைக்கு 1500 கோடி வருமானம் வருது. விற்காத லாட்ரி சீட்டில் நம்பர் விழுக வைக்க தெரிஞ்சவங்களுக்கு போடாத ஓட்டுக்கு இவிஎம்மில் ஓட்டை மாற்ற தெரியாதா? தெரியாதா? லாட்ரி சீட்டு, விற்காத லாட்ரி சீட்டு நம்பரை பரிசு விழுக வைக்கிறாங்க. அவங்க வைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓட்டே போடாத இவிஎம்மில் ஓட்டை மாற்ற தெரியாதா? தமிழ்நாட்டுக்குள்ளே மீண்டும் லாட்ரி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குது. அது விஜயனுடைய திறமையை பொறுத்து இருக்குது. விஜய் எப்படி முடிவெடுக்கிறான்னு திறமையை பொறுத்து இருக்குது. பணம் இல்லை, நாங்கள் செயல்படக்கூடிய திட்டங்களுக்கு பணம் இல்லை, எங்கள் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு பணம் இல்லை, லாட்ரி சீட்டு கொண்டாந்தால் தான் பணம் வரும், மதுவை விட லாட்ரி சீட்டு ஒன்றும் அவ்வளோ தீமை கிடையாது அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டி கூட கொண்டாடலாம், நடக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கெல்லாம் அதெல்லாம் எதிர்த்து போராடிய மாநிலம் தமிழ்நாடு. அதை கொண்டாந்தாருன்னா விஜய் அன்பாப்புலர் ஆவார். குறிப்பாக விஜய் அவர்கள் கரூரில் வச்ச ஒரு மிகப்பெரிய விமர்சனம் பார்த்தீங்கன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க திமுக. பாட்டாவே பாடினார். கரூரில் வந்து இந்த அசம்பாவிதம் நடக்கும்போது கூட அந்த பாட்டை பாடி தான் முடிச்சார் பிரச்சாரத்தை. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் வருது சமூக வலைதளங்களில், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு. இன்னும் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. விஜய் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் நீடிக்குது இல்லையா? இன்றைக்கு வந்து ஒரு 700 டாஸ்மாக் மேலே மூட போகிறதா நடவடிக்கை எடுத்தாலும் பாராட்டக்கூடியதாக இருந்தாலும், இந்த 10 ரூபா அப்படிங்கிறத வந்து யார் வந்தாலுமே அது நீடிக்குன்னு நினைக்கிறீங்களா? அது மாற்ற முடியாதா? அது மாற்ற முடியாது. 10, 15 ஆகும், 20 ஆகும், யார் வந்தாலும் அது மாற்ற முடியாது. கூட தான் செய்யுறீங்களா? கூட தான் செய்யும். 717 டாஸ்மாக் கடைகளை ஒழிப்பதை வரவேற்கலாம். ஆனால் ஒழித்தால் மட்டுமே மதுவை ஒழித்தர முடியுமா? முடியாது. ஆக்சஸ் ஒழிக்கணும். ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். மது கிடைப்பது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து ஒரு ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்கணும். அந்த ஸ்மார்ட் கார்டு மூலமாக இத்தனை மது பாட்டில் தான் வாங்கணும் வர மாதத்துக்கு அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். கார் ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, அவர்களுக்கு லீவில் இருந்தால் மட்டும்தான் மது வாங்க முடியும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். நீண்ட தூரம் பயணப்படுறவங்களுக்கு மது கிடைக்கக்கூடாது. கார் ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு, டிரைவர்களுக்கு கிடைக்கக்கூடாது, பெண்களுக்கு கிடைக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடாது, இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். சோசியல் ப்ரெஷர் கொண்டு வரணும். வேறு யார் மூலம் வாங்கினாலும் குறைக்கலாம் இல்லையா? குறைக்கணும். சிபில் ஸ்கோர் கொண்டாடுற மாதிரி சிபில் ஸ்கோர் மாதிரி மது ஸ்கோர் கொண்டாடணும். டாஸ்மாக் ஸ்கோர். இப்போ டாஸ்மாக் ஸ்கோர் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பொண்ணு கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும்னா டாஸ்மாக் வெப்சைட்டில் போய் உங்கள் ஆதார் கார்டை போட்டு பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ மது கொடுக்குறீங்கன்னு லிஸ்ட்டு வந்துடும். லிஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு பொண்ணு கொடுப்பானா? நம்மளே போய் நேரடியாக வாங்கினா வேறு யாராவது வாங்கி கொடுக்கும். யார்கிட்ட வேணாலும் இது இல்லாமல் வாங்க முடியாது. அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டாடணும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இது இல்லாமல் வாங்க முடியாது. உங்கள் கார்டு இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு ஆதார் கார்டும் இந்த கார்டும் இல்லாமல் ரெண்டுமே லிங்க் ஆகிருக்கணும். இல்லாமல் வாங்க முடியாது. வாங்கினா தெரிஞ்சிடும் எத்தனை லிட்டர் குடிச்சிருக்கீங்க மாதத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு சோசியல் ப்ரெஷர் உருவாக்கணும். அப்போனா நீங்கள் குடிக்கிற அளவு குறையும். இப்போ இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் குறைக்க முடியுமோ ஒழிய நீங்கள் மது கடையில் மூடினா மட்டும் குறைக்க முடியாது. ஆனால் மூடுறது நல்லா வரவேற்கத்தக்க ஒரு செயல். ஜெயலலிதா ஒரு 500 கடை மூடினாங்க, இவர் 717 கடை மூடுறது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு செயல். நிறைவாக ஒரு கேள்வி. இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முதல் ஸ்பீச்சு சோசியல் மீடியாவில் பலரும் பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு நாகரிகமான ஸ்பீச், ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க. விஜய் விசஸ் உதயநிதி அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற களம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உதய் சொன்னார், நாங்கள் 2 பேருமே லயலா காலேஜில் படித்தவங்க. சபாநாயகர் சேர்ந்து 3 பேருமே. சபாநாயகர் சீனியர், நான் அதுக்கு அடுத்த சீனியர், அதுக்கப்புறம் விஜய் வந்திருக்காரு. கண்டிப்பாக எங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கும். நாங்கள் எதிர்க்கட்சியாக இல்லாமல் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் தெளிவாக விளக்குனார். உதயனுடைய பேச்சில் வந்து ஒரு மெச்சூரிட்டி இருந்தது, ஒரு மெக்னானிமிட்டி இருந்தது. குற்றச்சாட்டுகளை வந்து நாங்கள் வந்து வேணும்னு சொல்ல மாட்டோம். அரசு நல்வழியில் நடக்க வேண்டும் என்ற காரணத்தோடு எங்களது ஒத்துழைப்பை நாங்கள் வந்து கொடுப்போம். கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணோம் என்று தெளிவாக அழகாக பேசினார் உதயநிதி ஸ்டாலின். விஜய்க்கும் அது மாதிரி பேச தெரியும். அவர் வந்து மேபி போகிற அந்த பயிற்சி அனுபவங்கள் வர 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 விஜயும் அதை ஹேண்டில் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். நான் உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்போ பிரச்சாரத்திலே வந்து ஸ்கோர் பண்ணவர், பிரச்சாரத்திலே ஜனரஞ்சகமாக பேசக்கூடியவர். 2019 நாடாளுமன்ற தேர்தல். ஆமாம், ஜனரஞ்சகமாக மக்களை வந்து கவரக்கூடியவர் இல்லை, ஜாலியாக பேசக்கூடிய கெப்பாசிட்டி வந்து உதயநிதி ஸ்டாலின்கிட்ட இருக்குது. விஜய் இன்னும் வந்து ஆக்ரோஷமாக, ஆத்திரமாக, அவர் சினிமா டைலாக் மாதிரி அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் நார்மல் சூழலுக்கு கூடிய சீக்கிரம் வர வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போ வந்து அவர் அந்த மாதிரியான ஒரு பயிற்சியை பெற்ற பிறகு அவர் பக்குவப்படுவார்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஃப்ளோரில் டெஸ்ட் நடக்க போகுது மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு. ஒரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் கிட்டத்தட்ட உறுதியாச்சு தாவக சப்போர்ட் பண்ணுறது. விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல.
இந்த நிலையில் தாவேக்காக்கு ஆதரவு அளித்த திமுக கூட்டணி கட்சிகளோட நிலைமை என்னவாகும்? ஒருவேளை அதிமுக உள்ளே வந்தாங்கன்னா தெருவு தான் திமுக கூட்டணி கட்சிகள் தேவையில்லாமல் போகுது. அப்போ விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஐஎம் கம்யூனிஸ்ட் தான் முந்திக்கிட்டு போய் ஆதரவு கொடுத்தாங்க. அவர்களுக்கு அவங்க ஃபேஸ் எங்கே கொண்டு வைப்பாங்கன்னு தெரியாது. அவங்க வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க. ஆட்சி ஏற்பட வேண்டும் என்று கொடுத்தவர்கள் அவர்களது ஆதரவை புறந்தள்ளினால் அவர்களுக்கு அந்த மன கஷ்டத்தோடு வர வேண்டிய சூழல் வரும். அப்போ வந்து அவர்கள் மக்களாலும் அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். அதே நிலைமை விசிகாவுக்கு ஏற்படும், கம்யூனிஸ்டுக்கு ஏற்படும், ஐஎம்எலுக்கு ஏற்படும். ஆனால் விஜய் வந்து முதலில் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் இவர்கள் தான் என்று அவர் வந்து அந்த ஒரு மதச்சார்பற்ற ஒரு தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளை முன்னெடுத்து சென்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதிமுக உறுப்பினர்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி இவரை புறந்தள்ளினால் இவர்கள் வந்து ஒரு நல்ல வேளை விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஐஎம்எலும் காங்கிரஸ் மாதிரி திமுக முதுகில் குத்திட்டு போகல. அதனால அவங்க திமுக கூட்டணியில் தொடர்றாங்க. அதனால் அவங்களுக்கு பேக்லாஸ் ஆகாது. ஆனால் காங்கிரஸ் கண்டிப்பாக தொடை தெரியப்படும், காங்கிரஸ் கண்டிப்பாக விரட்டி அடிக்கப்படும். காங்கிரஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த தேர்தல்களில் விஜய் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க விட மாட்டார் அமித்ஷா. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்க விட மாட்டார் அமித்ஷா. நீங்கள் வந்து திமுக வந்து முதல்ல காங்கிரஸை விஜயோட சேர்த்துருந்தா இந்த அளவுக்கு விஜய் ஜெயிச்சிருக்க மாட்டார், அதிமுக ஜெயிச்சிருக்கும். அதிமுக பிஜேபி ஜெயிக்க வச்சுருப்பார் யார்? அமித்ஷா. புரிஞ்சுட்டிங்களா? அது திமுக பண்ண தப்பு. எனவே காங்கிரஸ் ஆஸ்லாங்கஸ் விஜய் கூட இருக்கும் வரை இனிமேல் விஜய்க்கு வந்து வெற்றி என்பது சிக்காத ஒரு சூழல் ஏற்படும். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் சூழல் தொடர்பாக அவங்க நேரத்தை ஒதுக்கி விரிவாக பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.